பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு காரை எப்படி ரிக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காரோட அனிமேஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அந்த காரோட ரிக்கிங் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு பிளெண்டரில் கார் ரிக் ப்ரோ அப்படின்ற டூல் கிட் தேவைப்படும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த காருக்கான ரிக்கிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ரீ கம்போஸ்ட். ஒரு காரை இதில் நம்ம ரிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் ஈஸியாக அனிமேட் பண்ண முடியும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட அனிமேஷன் செட்டப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த காரோட டைனமிக்ஸ், அப்புறம் அந்த பிரேக்கிங் சிஸ்டம், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதோட வேல்யூஸ்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த காரோட அனிமேஷனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ டாப் லெஃப்ட் கார்னரில் ஃபைல், இம்போர்ட், FBXை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கார் மாடல் எங்கே சேவ் ஆயிருக்கோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த காரோட சைஸை அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த ரிக்கிங் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். வியூ போட்ட லெஃப்ட் சைட் வியூவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரிக்கிங் சிஸ்டமோட அந்த வீல்ஸ், அப்புறம் அந்த பாடி, இது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி அந்த காரோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் வியூவில் கரெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைனலாக டாப் வியூவில் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த காரோட டயரை செலக்ட் பண்ணிவிட்டு Shift+S கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகும். கர்சர் டு செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டயரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3D கர்சர் வந்து டயரோட சென்டருக்கு மூவ் ஆயிருக்கும். இப்போ அந்த டயரோட கண்ட்ரோல் ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் Shift+S கிளிக் பண்ணி அதில் வந்து செலெக்ஷன் டு கர்சர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த கண்ட்ரோல் ரிக் வந்து அந்த டயரோட சென்டர் பார்ட்டுக்கு மூவ் ஆகிடும். இப்போ அடுத்து அந்த டயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டயருக்கான கண்ட்ரோல் ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ Ctrl+P கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மெனு பாப் ஆகும். அதில் போனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டயரும் அந்த கண்ட்ரோல் ரிக்கும் பேரண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம மற்ற டயருக்கும் செய்யணும். அதாவது அந்த டயரை செலக்ட் பண்ணிவிட்டு Shift+S கிளிக் பண்ணி கர்சர் டு செலெக்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த 3D கர்சர் வந்து அந்த டயரோட சென்டருக்கு வந்திருக்கும். இப்போ அந்த டயரோட கண்ட்ரோல் ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் Shift+S கிளிக் பண்ணி அதில் வந்து செலெக்ஷன் டு கர்சர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த டயருக்கான கண்ட்ரோல் ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீபோர்டில் Ctrl+P கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர ஆப்ஷன்ஸில் போனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த டயரையும் நம்ம ரிக் பண்ணியாச்சு. இப்போது மற்ற 2 டயர்ஸ்க்கும் இது மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது அந்த டயரையும் அந்த போனையும் பேரண்ட் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது அந்த கண்ட்ரோல் ரிக்ஸை மூவ் பண்ணும்போது அந்த டயரும் மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காரோட பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது இந்த டயரோட இன்னர் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கும். அதாவது இந்த டயரை ஹை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்போ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரேக்கான கண்ட்ரோல் ரிக்கை செலக்ட் பண்ணணும். அதாவது அதில் பிரேக் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு பிரேக்குக்கான கண்ட்ரோல் ரிக்கை செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் Ctrl+P கிளிக் பண்ணிவிட்டு போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்க்கும் அந்த பிரேக்கிங் கண்ட்ரோலும் பேரண்ட் ஆகிடும். இது மாதிரியே இந்த காரோட மாடலில் இருக்கிற 4 டயர்ஸ்லையும் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரேக் கண்ட்ரோலில் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P கிளிக் பண்ணி போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது இது எல்லாமே பேரண்ட் ஆகிடும். இப்போ காரோட பேஸ்மெண்ட் வந்து நம்ம ரிக் பண்ணியாச்சு. அடுத்து காரோட பாடி பார்ட்ஸ். இப்போ இந்த பாடி பார்ட்டை நம்ம ரிக் பண்ணணும் அப்படின்னா அந்த பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணணும். Z பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மெனு பாப் ஆகும். அதில் வந்து ஒயர் ஃப்ரேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கார் மாடல் வந்து ஒயர் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது நம்மளால் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. சப்போஸ் அந்த பாடி பார்ட்ஸ் இல்லாமல் அந்த கண்ட்ரோல் ரிக்ஸும் சேர்ந்தே செலக்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து கீபோர்டில் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கர்சரை நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டீசெலக்ட் ஆகிடும். இப்போ இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீபோர்டில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஏரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீபோர்டில் Ctrl+P கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து போன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 3D மாடல் வந்து டோட்டலாக ரிக் ஆகிடும். இப்போ இந்த 3D மாடலில் ஃபுல்லாக நம்ம ரிக் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற கண்ட்ரோல் ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது அந்த காரோட அவுட்லுக் வந்து கிளியராக விசிபிள் ஆகலை அப்படின்னா மேலே வந்து விசிபிலிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ரிக்ஸ் எல்லாமே இன்விசிபிள் ஆகிடும். இப்போ மறுபடியும் டாப் ரைட் கார்னரில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நிறையா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கிரவுண்ட் டிடெக்ஷன் அந்த ஆப்ஷனோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரிக்கிங் சிஸ்டம் வந்து கிரவுண்ட் எங்கே இருக்குதுன்னு டிடெக்ட் பண்ணி அந்த பிளேஸ் கூட அது அட்டாச் ஆகிடும். இப்போ இந்த கிரவுண்டையும் அந்த டயரையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கேப் இல்லாமல் அந்த பிளேனுக்கு மேலே அக்யூரேட்டாக பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ மேலே ட்ரிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த காரோட ட்ரிஃப்டிங் அனிமேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணலாம். அந்த காரோட டயர்ஸ், அப்புறம் அந்த டைனமிக்ஸ், இது எல்லாமே அக்யூரேட்டாக க்ரியேட் ஆகுது. அப்புறம் இந்த காரோட வீல் அனிமேஷன், இதுக்கான வேல்யூஸும் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் க்ரியேட் ஆகும். அப்புறம் இதுக்கான பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது அந்த பிரேக்கோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த காரோட பாடியில் டைனமிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஒரு ரியல் வேர்ல்டில் காரோட பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டைனமிக்ஸ் எப்படி இருக்குமோ
அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஐடியா பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.